அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஒரு தாய் இந்த திக்ரை 114 தடவைகள் ஓதினால் தங்கள் குழந்தைகளிடத்திலே நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதாவது பெற்றோர்களினுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய குழந்தைகளாக அந்த குழந்தைகளை அல்லாஹ் மாற்றுவான். அல்லாஹுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய சாலிஹான குழந்தைகளாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த குழந்தைகளை மாற்றுவான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தாய் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய துஆ அது தடையின்றி கபூலாகின்றது. ஒரு தாய் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய குழந்தைகளுக்காக துஆக்களை கேட்டால் அது உடனே கபூலாகின்றது. நாம் அனைவரும் அறிந்த விடயம்தான். அதாவது கஅபாவினுடைய இமாம் சுதேஸ் அவர்களுடைய தாய் அவர்களுக்காக துஆ செய்தார்கள். அவர்கள் சேட்டை செய்த பொழுது அவர்களை திட்டவில்லை, அவர்களுக்காக துஆ செய்தார்கள். நீ கஅபாவினுடைய இமாமாக வேண்டும் என்று துஆ செய்தார்கள். இன்று கஅபாவினுடைய இமாமாக அந்த சிறுவன் சுதைஸ் இருக்கின்றான். அன்றைய காலகட்டத்திலே சிறு பிராயத்திலே இருந்த பொழுது அவர்கள் சேட்டை செய்த பொழுது அந்த தாய் அவர்களை திட்டவில்லை, அவர்களுக்காக துஆ செய்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நம்முடைய குழந்தைகளுக்காக துஆ செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த துஆவை கபூல் செய்கின்றான். ஒரு தாய் தந்தை தங்களுடைய குழந்தைகளுக்காக கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. இந்த திக்ரை 114 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். என்ன திக்ர் என்றால், யா அதுல் யா அல்லாஹ், யா அதுல் யா அல்லாஹ் என்ற இந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள்.